கதை படிக்கலாம் வாங்க. காதல் பொய்யா மெய்யா? பகுதி 19. நான் ஏன் போகணும் என்று கேட்டு அவளை கடுப்பேற்றியவனைக் கண்டு தலையில் அடித்தபடி, எங்கே இருந்துடி இந்த ஆளை பிடிச்ச என்று தோழியை பார்த்து கேட்டாள். அந்த ஆள் இந்த ஆள்னு சொல்லாத ரவி. அவர் பெரிய ஃபேக்டரி மேனேஜ் பண்றார் என்றவள் சஞ்சயை நோக்கி, ப்ளீஸ் கொஞ்சம் வெளியே இருங்க என்றாள். ரவீனாவிடம் எதிர்வாதம் செய்தவன் இவளிடம் அடங்கி போய் அமைதியாக வெளியே சென்றான். அவன் சென்ற அடுத்த நொடி, என்னடி இது, ஏதோ ஸ்போம் டோனர் அது இதுன்னு சொல்லி வச்சிருக்கேன் என்று திகைப்புடன் அவசரமாக கேட்டாள். வேற வழி, புருஷன் நம்பர் கொடுன்னு கேட்டார். புருஷனே இல்லைன்னு சொன்னதும், குழந்தை எப்படி வந்ததுன்னு கேட்கிறார், அதான் இப்படி சொல்லி சமாளிச்சு வச்சிருக்கேன் என்றார். எல்லாரும் ஒரு பொய்யை மறைக்க 9 பொய் சொல்லுவாங்க, நீ 9 பொய்யை மறைக்க ஒரே ஒரு பொய்யை சொல்லி வச்சிருக்க, என்ன ஆக போகுதோ என கவலையுடன் கூறியபடி சமயுக்தாவுக்கு உடை மாற்ற உதவினாள். வீட்டுக்கு போய் நிதானமா யோசிச்சு ஒரு முடிவு செய்யணும், அதுவரை அமைதியாக இரு ரவி என்று தோழியை சமாதானம் செய்துவிட்டு கதவை திறந்தாள். சற்று தள்ளியிருந்த பெஞ்சில் அமர்ந்திருந்த சஞ்சய் இவளை கண்டதும் எழுந்து வந்தான். அவனிடம் கையை நீட்டி, கொஞ்சம் நடந்துட்டு வரலாம் என்றாள். அதற்காகவே பிறவி எடுத்தவன் போல வேகமாக வந்து அவளது கரத்தை பற்றி கொண்டு அவளுக்கு இணையாக நடக்க ஆரம்பித்தான். அவனுக்குள்ளும் சில குழப்பங்கள் இருக்கத்தான் செய்தது. பிள்ளைகள் மீது விருப்பம் இல்லாதவனாக இருக்க இப்போது சமயுக்தா வேண்டும், சமயுக்தாவின் பிள்ளைகள் வேண்டாம் என சொல்ல முடியாது. அதே சமயம் பிள்ளைகள் இல்லாமல் அவள் அவனை ஏற்கவும் மாட்டாள். அப்படியானால் இந்த குழந்தைகள்? சஞ்சயின் பார்வை சமயுக்தாவின் மணி வயிற்றை நோக்கியது. அன்று போலவே மெட்டனின் கவுன் அணிந்திருந்தாள். இரட்டை குழந்தைகள் என்பதால் 7வது மாதத்திற்கு வயிறு சற்று பெரியதாகத்தான் இருந்தது. வயிற்றின் மீது ஒரு கை வைத்து மறு கையால் இவனை பிடித்து கொண்டு அவள் நடக்கும் அழகே தனிதான். வயிற்றையே உற்று பார்ப்பது கண்டு நிமிர்ந்து அவன் முகம் பார்த்தவள், என்ன என்று கேட்டாள். ஒன்றுமில்லை என்று அவசரமாக கூறினான். நடையை நிறுத்திவிட்டு இவனுக்கு எதிராக நின்றவள், உங்களுக்கு இது பிடிக்கிறதானே, அப்படின்னா சொல்லிடுங்க, நான் இப்பவே என் பேரண்ட்ஸு கிட்ட போயிடுறேன் என்று கூறிவிட்டு கண் கலங்கினாள். அவள் கலங்கினால் இவன் தாங்குவானா? பதறி அணைத்தவன், அப்படியெல்லாம் எதுவும் இல்லடா, சும்மா கேஷுவலாக தான் பார்த்தேன் என்று சமாளிப்பாக கூறினான். அப்போ பிடிச்சிருக்கா என்று ஆர்வமாக கேட்டாள். பிடிச்சிருக்கு, அப்படின்னா தொட்டு பாருங்க என்றாள். பிடிவாதமாக தனது வலகரத்தை அவளது வயிற்றில் வைத்தான். பிறகு வயிறு முழுவதும் வருடி பார்த்தான். பசங்களுக்கு கிஸ் பண்ணுங்க சஞ்சய் என்று சொன்னதும் திகைத்து விழித்து, இதில் லாபி சம்யுக்தா என்றாள். பரவாயில்லை என்று பிடிவாதமாக கூறினாள். இவனை பக்கத்து வீட்டில் வைத்து கொண்டு அதுவும் பார்த்து பார்த்து கவனிக்கும் போதெல்லாம் இவள் இயங்கிய இயக்கத்திற்கெல்லாம் இனி விடிவு காலம் என்பது போல் இருந்தது அவளது செய்கை. அவளுக்காகவே வாழ முடிவெடுத்தவன் இனி மறுப்பானா? அவள் முன்பு மண்டியிட்டு அமர்ந்து இடையை சுற்றி கைகளை போட்டு பிள்ளைகள் சுமக்கும் பெருமதியான மணி வயிற்றில் முத்தமிட்டான். இவனது தலைமுடியை பற்றி கொண்டு, தேங்க்ஸ் சஞ்சய் என்றாள். அரைவாசலில் நின்று இவற்றையெல்லாம் பார்த்த ரவீனாவுக்கு சமயுக்தாவின் செயல்கள் வியப்பாக இருந்தது. சமயுக்தா அவ்வளவு சீக்கிரம் உணர்ச்சி வசப்படக்கூடியவள் இல்லை. எதுவாக இருந்தாலும் தைரியமாக முடிவெடுக்கக்கூடிய பெண். ஆனால் இப்போது சஞ்சய் விஷயத்திலும் அவன் பிள்ளைகள் விஷயத்திலும் மிகவும் பலவீனப்பட்டு விட்டது போல் தோன்றியது. இதற்கெல்லாம் இவர்கள் ஒரு முடிவு எடுக்கிறார்களோ இல்லையோ, நாம் எடுத்தாகணும் என்று முடிவு செய்தால் ரவீனா. நீண்ட லாபியில் கைகோர்த்து நடந்து சென்று திரும்பி வந்தன. அன்று இரவு உணவு ரவீனா எடுத்து வந்திருக்க அதை மூவருமாக பகிர்ந்து உண்டனர். இப்போதும் சமயுக்தா தான் சஞ்சய்க்கு ஊட்டினாள். இட்லி தாண்டி அதை பிச்சு சாப்பிட மாட்டாரா? இதுக்கெல்லாம் ரொம்ப ஓவர் டி பெண்ணி என்று தோழியை கலாய்த்தாள். அன்று இரவு அட்டெண்டர் கட்டிலில் ரவீனா படுத்துக்கொள்ள சமயுக்தாவின் கட்டிலுக்கு கீழே ஒரு படுக்கையை விரித்து அதை சஞ்சய் படுத்து கொண்டான். மறுநாள் காலை ரவீனா தான் முதலில் எழுந்தாள். தரையில் படுத்திருந்த சஞ்சய் இப்போது சமயுக்தாவின் கட்டிலின் அருகே ஈருயிர் ஓருடல் போல அவளை அணைத்து படுத்திருந்தான். இந்த காட்சி இவளை கண்கலங்க செய்தது. தனியாக பிள்ளை பெற்றுக் கொள்ளப் போவதாக கூறி தன் தோழியின் முடிவால் பெரிதும் வருந்தியவள் இவள்தான். ஒரு குடும்ப வாழ்க்கையே இல்லாமல் போய்விடுமோ என்று எண்ணி பலமுறை வருந்திருக்கிறாள். இன்று சஞ்சய் போன்ற ஒரு நல்லவனோடு அந்த குடும்ப வாழ்க்கை சாத்தியப்படும் எனும் பட்சத்தில் சந்தோஷப்படும் முதல் ஆளாக ரவீனா இருந்தாள். இவர்களுக்காக இன்னும் செய்ய வேண்டியது பலவும் இருக்க. அதற்கான முதல் அடியாக சமயுக்தாவின் பெற்றோருக்கு கால் செய்ய எண்ணி மின்னடையாக சப்தமின்றி வெளியே வந்தாள் ரவீனா. சமயுக்தாவிடமிருந்து அவளது பெற்றோர் தொலைபேசி எண் எப்போதோ வாங்கி வைத்தது இப்போது உதவுகிறது. இத்தாலிக்கு இன்டர்நேஷனல் கால் செய்துவிட்டு காத்திருந்தாள். இப்போது இத்தாலியில் அதிகாலை 4:30 மணி என்று சங்கடமாக இருந்தாலும் வேறு வழியில்லை, பேசித்தான் ஆக வேண்டும். எதிர்முறை சமயுக்தாவின் தாயார் சுசீலா தான் பேசினார். ஹலோ அம்மா, நான் சமயுக்தாவோட ஃப்ரெண்டு ரவீனா பேசுகிறேன் என்றார்.
சொல்லுமா ரவி, என்ன இந்த நேரத்தில் சமயுக்தாவுக்கு ஏதாவது என்று பதறினாள். அம்மா, யாருக்கும் எதுவும் இல்லை, சமயுக்தா நல்லா இருக்கா. ஆனால் நான் இப்போ பேச வந்தது சமயுக்தா பற்றி தான். என்ன விஷயம் ரவி? நம்ம சமயுக்தாவுக்கு மேரேஜ் பண்ணணுமா? நீங்களும் அப்பாவும் உடனே புறப்பட்டு இந்தியா வாங்க என்றான். மேராஜா எத்தனையோ முறை கெஞ்சி பார்த்துட்டோம், அவதான் பேட்டியே கொடுக்கலையே. வேண்டவே வேண்டாம்னு சொல்லிட்டாளேம்மா என வருத்தத்தோடு கூறினாள் சுசிலா. அதெல்லாம் இப்போ மறுக்க மாட்டா. அவள் ஒருத்தரை சின்சியராக லவ் பண்ணுறாமா, அதனால் மறுக்க வாய்ப்பே இல்லை. லவ் பண்ணுறாளா? நல்ல பையனா ரவி என்று ஒரு தாயாக பதறி கேட்டதா? நாம நினைக்கிறத விட 4 மடங்கு நல்லவர். அவரும் சமயுக்தா மேலேயே உயிரை வச்சிருக்கார். நீங்க வந்தால் பேசி உடனே மேரேஜ் ஏற்பாடு பண்ணிடலாம் என்றவள். இது எதுவுமே சமயுக்தாவுக்கு தெரிய வேண்டாமா? இங்கே வரும் வரை ரகசியமாகவே இருக்கட்டும். அப்பா கிட்டையும் விளக்கமாக சொல்லிடுங்க என்றாள் ரவீனா. திருமணமே வேண்டாம் என்ற மகள் இப்போது ஒரு நல்லவனை காதலிக்கிறாள் என்றால் மறுக்கவா போகிறார்கள்? உடனே டிக்கெட் புக் பண்ண சொல்றேன் ரவி என்று உற்சாகமாக கூறி வைத்தாள் சுசிலா. நினைத்த வேலை சுலபமாக முடிந்ததில் உற்சாகமாகி கேண்டீனுக்கு சென்று ஒரு காப்பி ஆர்டர் செய்துவிட்டு அமர்ந்த போது சஞ்சய் கையில் பிளாஸ்கோடு சமயுக்தாவுக்கு காப்பி வாங்க வந்தான். 2 கைகளிலும் கட்டு. அதே கையில் காஃபி பிளாக்ஸ். பார்க்க சிரிப்பாக இருந்தது. அடக்கி கொண்டு சமயுக்தா எழுந்துட்டாளா என்று கேட்டான். எழுந்து பிரஸ்அப் ஆகி உட்கார்ந்திருக்கா என்றவன். இன்று டிசார்ஜ் பண்ணிடுவாங்க என்று கேட்டான். எதுவும் பிரச்சனை இல்லைன்னா இப்பவே டிசார்ஜ் கேட்டிருக்கேன் என்றவள் அவளை பார்த்து, என்ன சிரமமாக இருக்கா என்று கேட்டாள். சேச்சா, டிசார்ஜ் இல்லைன்னா சமயுக்தாவுக்கு தேவையானது எனக்கு தேவையான எல்லாம் எடுத்து வரணும், அதான் கேட்டேன் என்றாள். மீண்டும் கருப்பை கிளப்பும் பேச்சு. கூடவே அந்த மஞ்சுளாவையும் கூட்டி வந்து சோறு பொங்கி தின்னு இங்கே குடும்பம் நடத்துங்களேன் என்றவள் காலி கோப்பையை வைத்துவிட்டு எழுந்தாள். அவளது பேச்சு சஞ்சய்க்கு சிரிப்பு வரவழைத்தது. சிரித்தபடி காப்பியை வாங்கி கொண்டு அறைக்கு வந்தான். நவீனா சென் சொன்னது போலவே சமயுக்தாவின் உடல்நிலை நல்லபடியாக இருக்கும் காரணத்தால் உடனடியாகவே டிசார்ஜ் செய்து அனுப்பினார்கள். சஞ்சய் காருக்கு ஒரு ஆக்டிங் டிரைவர் வரவழைத்து மூவரும் அதிலே கிளம்பினார்கள். அபார்ட்மெண்ட் வந்து சமயுக்தாவின் பிளாட்டுக்கு நுழையும் போது சஞ்சய்க்கும் இனம் புரியாத உணர்வு. இதே வீட்டின் வாசலில் அழைப்பு மணியை அடித்துவிட்டு மறைந்து கொண்டது ஞாபகம் வந்தது. சஞ்சயின் வீட்டைப் போலவே தான் இருந்தது இவளது வீடும். ஆனால் பொருட்கள் அதிகமில்லை. விரைவில் காலி செய்து விடுவோம் என்று வாங்கி வைக்காமல் இருந்திருக்கலாம். சம்யுக்தாவை படுக்கையில் படுக்க வைத்துவிட்டு, நான் கிளம்புறேன் சஞ்சய், என் பிள்ளைகளை கவனிக்கணும், ஆபீஸ் போகணும், அதனால் நாளை வரேன் என்று கூறி விடை பெற்றாள் ரவீனா. அவள் சென்றதும் மஞ்சுளாவுக்கு கால் செய்தான். வந்துட்டேன் தம்பி என்றவளிடம் நேராக சம்யுக்தாவின் வீட்டுக்கே வந்துருங்க அக்கா என்று கூறி வைத்தான். மஞ்சுளா வந்ததும் வீட்டை கொஞ்சம் சுத்தம் செய்யுங்க அக்கா என்றார். முதலாக சமயுக்தாவை பார்த்த மஞ்சுளா, சௌக்கியமா கண்ணு என்று கேட்டான். நல்லா இருக்கேன் அக்கா என்றவள். எனக்கு டஸ்ட் அலர்ஜி, பால்கனியில் போய் உட்கார்ந்திருக்கேன் என்றாள். வேண்டாம், மேகமூட்டமாக இருக்கு, என் ஃப்ளாட்டுக்கு வந்துடு என்று இவன் கை நீட்டி அழைக்க மெதுவாக கைப்பற்றி எழுந்தவள் மறுக்காமல் அவனுடன் சென்றாள். அவளை கைப்பிடித்து அழைத்து சென்றவாறே, அக்கா குக் பண்ணி முடித்ததும் கூட வீட்டை கிளீன் பண்ணிக்கலாம், இப்போ அங்கே வாங்க என்றான். மூவருமாக சஞ்சயின் வீட்டுக்கு வந்தனர். 3 படுக்கை அறை கொண்ட வீட்டின் ஒரு அறையில் சமயுக்தாவை அழைத்து சென்று படுக்க வைத்தான். இருவரையும் குழப்பமாக பார்த்தாலும், குடிக்க ஏதாவது கொண்டு வரட்டுமா தம்பி என்று கேட்டாள் மஞ்சுளா. ஆரஞ்சு ஜூஸ் கொண்டு வாங்க என்றாள். அறையிலிருந்து மஞ்சுளா சென்றதும் படுக்கையிலும் பக்கத்தில் அமர்ந்தவன், நெக்ஸ்ட் ரூம் தான் என்னோடது, அங்கே வந்து படுத்துக்கிறியா என்று கேட்டான். மறுப்பாக தலையசைத்து, அங்கே கிளீன் பண்ற வரைக்கும் தானே இங்கே இருக்கேன் என்று கூறி கண்களை மூடிக்கொண்டான். எட்டி குனிந்து அவள் நெற்றியில் முத்தமிட்டு, ஜூஸ் வந்ததும் குடிச்சிட்டு தூங்கு என்றாள். சற்று நேரத்தில் மஞ்சுளா ஜூஸ் எடுத்து வர அதை வாங்கி சமயுக்தாவுக்கு புகட்டியவரை, குழம்பாதீங்க அக்கா, சமயுக்தா என்னோடு அவள் தான், 2 பேருக்கும் கொஞ்சம் மனஸ்தாபம், அதான் பிரிஞ்சிருந்தோம் என்றவன். இனி என் வருங்காலமே சமயுக்தா தான் என்றான். மஞ்சுளாவுக்கு சந்தோஷம். தனது முதலாளிக்கு ஒரு காதலியும் அவள் வயிற்றில் குழந்தையும் இருப்பது சந்தோஷம்தானே. உங்க கை தம்பி இப்போ பரவாயில்ல என்று கேட்டாள். பரவாயில்ல, ஈவினிங் கட்டுப்பிடிச்சிடலாம் என்றார். ஜூஸை குடித்து முடித்த பிறகு மஞ்சுளாவை நோக்கிய சமயுக்தா, இவ்வளவு நாளாக சமைச்சு கொடுத்ததுக்கு தேங்க்ஸ் அக்கா என்றார். தேங்க்ஸ் எல்லாம் எதுக்குமா, தம்பிக்காக எதுவும் செய்வேன், ஆனால் நீங்க யாருன்னு இப்போதான் தெரிஞ்சது, இனி பாருங்க உங்களை எப்படி கவனிச்சுக்கிறேன் என்று உற்சாகமாக கூறிவிட்டு சமைக்க சென்றாள் மஞ்சுளா. தொடர். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.